நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு கொஞ்சம் நகுந்தேன்னா இங்க எட்ட கோடி பேரு நடல பாந்து ஸ்டேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்லா பங்கா பாரு நீ விசில கடி ஓட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றுள்ள தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக விமான நிலையத்திலிருந்து அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய திருச்சி 2வது மண்டல அலுவலகத்தை நோக்கி விஜய் வருகை தந்து கொண்டிருக்கிறார். இந்த வரக்கூடிய வழியில தற்பொழுது ரோட் ஷோவில் விஜய் ஈடுபட்டு வருகிறார். அந்த திருச்சி விமான நிலையம் அருகே விஜயை பார்ப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில விஜய் வழக்கமாக அந்த வாகனத்தின் உள்ளே இருந்தபடிதான் கைகளை அசைத்தபடி அந்த வாகனம் வரும். ஆனால் தற்பொழுது வாகனத்தின் மேலே ஏறி நின்று விஜய் ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார். கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களை நோக்கி அவர் கையசைத்தவாறு அந்த வாகனத்தில் நின்றவாறு தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் இந்த விமான நிலையத்திலிருந்து இந்த திருச்சி 2வது மண்டல அலுவலகத்திற்கு அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய வழியில அந்த விமான நிலையம் அருகே ஏராளமான தொண்டர்களும் அந்த ரசிகர்களும் விஜய் பார்ப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில விஜய் ரோட் ஷோவில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். முதலாவதாக வேட்புமனு தாக்கல் செய்வதுதான் விஜயோட திட்டமாக இருக்கிறது. அந்த மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு அதன் பிறகுதான் பிரச்சாரத்திற்கு செல்கிறார். பிரச்சாரத்திற்கு ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அனுமதியானது வழங்கியிருக்கிறார்கள். மரக்கடை பகுதியில் நின்று அதாவது வாகனத்தில் நின்றவாறு உரையாற்றுவதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் எங்கும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று ஏற்கனவே கட்டளையில் தெரிவித்திருந்தார்கள். நிபந்தனைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டும் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய இடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இடைவெளியானது இருக்கிறது. அந்த இடத்தில் கூட ரோட் ஷோ விஜய் ரோட் ஷோவில் ஈடுபடக்கூடாது. நேரடியாக வாகனத்தில் அமர்ந்தபடி பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு அங்கிருந்து வாகனத்தில் நின்றவாறு பிரச்சாரம் செய்து கொள்ளலாம் என்றுதான் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய வழியில விஜய் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே நேற்று கட்சி சார்பில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். விஜயின் வாகனத்தை யாரும் பின்தொடர்ந்து வரக்கூடாது. இருசக்கர வாகனங்களிலோ அல்லது 4 சக்கர வாகனங்களிலோ விஜய் வரக்கூடிய வாகனத்தை யாரும் பின்தொடர்ந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட விஜய் வரக்கூடிய தற்பொழுது அந்த திருச்சியின் 2வது மண்டல அலுவலகத்திற்கு விஜய் வரக்கூடிய வழியில அவர் வாகனத்தை ரசிகர்கள் பின்தொடர்ந்து வரக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விஜய் தற்பொழுது விமான நிலைய நுழைவாயில் அருகே கூடியிருந்த தொண்டர்களை ரசிகர்களை பார்ப்பதற்காக அந்த ரோட் ஷோவில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். மகேந்திரன், திருச்சி விமான நிலையத்திலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் இடம் வரை விஜய் ரோட் ஷோ செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு இருக்கிறதா? கட்சியினர் மற்றும் பொதுமக்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன?
திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் போட்டியிடக்கூடிய நிலையில இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக விமான நிலையத்திலிருந்து தற்போது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய வழியில விமான நிலையத்தில் வெளியே வந்து கூடியிருந்த தொண்டர்களையும் ரசிகர்களையும் பார்த்து ரோட் ஷோவில் வந்து ஈடுபட்டு இருக்கிறார். அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில வழக்கமாக வாகனத்திற்கு உள்ளேயே அமர்ந்து தொண்டர்களை பார்த்து கையசித்து வரக்கூடிய விஜய் தற்பொழுது வாகனத்திற்கு வெளியில் நின்று ரோட் ஷோ போன்று வந்து தொண்டர்களை நோக்கி கையசித்தபடி வந்து கொண்டிருக்கிறார். இந்த இடைவெளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறது. அந்த விமான நிலையத்திற்கும் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த 2வது மண்டல அலுவலகத்திற்கு இடையே ஒரு 5 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறது. இந்த 5 கிலோமீட்டர் தூரத்திற்குமே வந்து இடையில் ஆங்காங்கே வந்து காவல்துறையினர் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இடையில் வந்து பாலக்கரை என்கிற இடத்தில் வந்து 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த மண்டல அலுவலகத்திற்கு வெளியே தொண்டர்கள் ரசிகர்கள் யாருமே வந்து கூட முடியாத வகையில ஒரு 100 மீட்டர் தூரத்திற்கு முன்பாகவே வந்து காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பே வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வந்து திருப்பி விடப்படுகிறது. ரசிகர்கள் தொண்டர்கள் யாரும் இந்த உள்ளே அந்த மண்டல அலுவலகத்திற்கு அருகே வந்துவிட முடியாத அளவிற்கு வந்து தொடர்ச்சியாக கண்காணிப்பிலும் காவல்துறையினர் வந்து தடுப்புகள் அமைத்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விஜய்க்கு வந்து ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அங்கிருந்து அதாவது விமான நிலையத்திலிருந்து மண்டல அலுவலகத்திற்கு வரும் வரை அவரது வாகனத்தில் உள்ளே அமர்ந்தபடிதான் அவர் வந்து வர வேண்டும். அதற்காக தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது விஜய் அந்த தொண்டர்கள் வெளியே கூடியிருந்த நிலையில அவர்கள் நோக்கி வந்து கையசைத்தபடி வந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 30ஆம் தேதி பெரம்பூரில் வந்து விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்குமே வந்து ரோட் ஷோக்கு வந்து அனுமதி இல்லை. வாகனத்திற்கு உள்ளேயே அமர்ந்தபடிதான் அவர் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கண்டிப்புடன் வந்து நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருந்தது. அனுமதியும் வந்து அப்படிதான் வழங்கப்பட்டிருந்தது. பெரம்பூரில் விஜய் எங்குமே ரோட் ஷோவில் ஈடுபடவில்லை. அவர் வாகனத்திற்கு உள்ளே அமர்ந்தபடிதான் சென்றார். இருந்தாலும் வரக்கூடிய வழிகளில் வந்து தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து விஜய் பார்ப்பதற்காக கூடியிருந்ததனால் அவர் ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது மிகவும் வந்து காலதாமதமானது. மேலும் இந்த வரக்கூடிய அவர் செல்லக்கூடிய வழியில பாதுகாப்பு பணிக்கு காவல்துறையினர் யாரும் ஈடுபடவில்லை. பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திலும் விஜயோட வாகனம் நிற்கக்கூடிய இடங்கள்ல 10 மீட்டர் இடைவெளி விட்டுதான் தொண்டர்கள் நிற்க வைக்கப்பட வேண்டும். ஆனால் விஜயோட வாகனம் நிற்கக்கூடிய இடத்துல நெருக்கமாகவே வந்து தொண்டர்களை வந்து காவல்துறையினர் அனுமதித்திருந்தனர் என்று குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைத்து புகார்கள் எல்லாம் அளித்திருந்தார்கள். ரோட் ஷோவில் வந்து நாங்கள் காவல்துறையினர் சொல்ல கூறியபடி ரோட் ஷோவில் ஈடுபடவில்லை. ஆனால் காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு வந்து தனக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வந்து விஜய் முன்வைத்து தேர்தல் ஆணையத்திற்கும் வந்து கடிதம் எழுதியிருந்தார். தற்பொழுது இந்த விஜய் வரக்கூடிய வழியில இங்க திருச்சியில விமான நிலையத்திலிருந்து இந்த திருச்சி 2வது மண்டல அலுவலகத்திற்கு ஒரு 5 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கக்கூடிய நிலையில இந்த 5 கிலோமீட்டர் தொலைவிற்குமே வந்து யாருமே வந்து வழியில் பொதுமக்கள் வந்து கூடுவதை தவிர்க்கும் வகையில போலீசார் வந்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் கண்காணிப்பிலும் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள்.